வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 10/12/2024 தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம். தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது தமிழகம் மற்றும் இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. தற்போது இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் அது இலங்கையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் மழை படிப்படியாக தொடங்கும். முதலில் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். இலங்கை அருகே வந்தவுடன் முதலில் அந்த கிளவுட்ஸோட பேண்ட் கடலோர மாவட்டத்தை தொடும். இதன் காரணமாக சென்னை முதல் தூத்துக்குடி வரை இடப்பட்ட கடலோர பகுதிகளில் இன்று நள்ளிரவுக்கு மேல் மிதமான மழை தொடங்கும். நாளை மாலையிலிருந்து மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக டிசம்பர் 12, 13, 14 அதாவது நாளை இரவிலிருந்து மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும். டிசம்பர் 12, 13, 14 அந்த 3 நாட்களை பொறுத்தவரை தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. டிசம்பர் 13 மற்றும் 16ஆம் தேதி தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செயற்கைக்கோள் படம். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது 12 மற்றும் 13ஆம் தேதி மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி அருகே வரும் என்பதால் தென் கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய அதாவது சர்க்குலேஷன் இந்த இடத்துல இருக்குது, தெரியுதா சுழலுது. அவனை வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அதிதீவிர கனமழை பேண்டு. அந்த இடத்துல காற்றுக்கு இதில் அதிகமாக இருக்குது. அப்போ எந்த பிளேசஸ் பார்த்தா தெரியும். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி அதுக்கு இடப்பட்ட பகுதியில் அதிகமான காற்றுக்கு இதில் இருப்பதன் காரணமாக அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது 13, 14ஆம் தேதி. ஸோ தென் கடலோர மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாருங்கள், அதாவது நமக்கு இலங்கை மேலே ஏறுது இந்த தாழ்வு நிலை ஏறி. ஸோ நமக்கு அந்த மன்னார் வளைகுடா பகுதியில் இறங்குது, தெரியுதா. அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சென்னை முதல் கன்னியாகுமரி இடப்பட்ட கடலோர பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது வட இலங்கை ஏறும்போதே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு அந்த சுழற்சி இந்த வட இலங்கை திரிகோணமலை கிட்ட அந்த தாழ்வு நிலை ஏறும்போதே கடலோர பகுதி முழுவதுமே அந்த காற்றுக்கு இதில் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. நிமிஷம் நான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த ஈரப்பதம் ஃபுல்லாக இப்படி வருது. ஏன்னா பொதுவாக இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி தானே சொல்லணும். அப்போது இந்த ஈரப்பதம் ஃபுல்லாக என்ன ஆகுது, இது உள்ளே வருது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல காற்றுக்குதல் ஏற்படுறதுனால இந்த இடத்துல இதிலேருந்து இப்படி கீழே இறங்குது, இதிலேருந்து ஏறி இப்படி இறங்குது. அப்போ இங்கேருந்து பாருங்கள் அப்படி ஃபுல்லாக அப்படி சொல்லுது. அப்போ இந்த காற்றுக்குதல் எங்கே இருக்குது, நம்ம அந்த டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதியில் இருக்குது. அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் 12, 13, 14ஆம் தேதி ஓரிடங்கள் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழகம் முழுவதுமே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 12, 13, 14 ஆகிய 3 நாள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அலையெழுச்சி இருக்கும். கடல் காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர், சில சமயம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த சுற்றுமலை அதிக கனமழைக்கு வாய்ப்பு மிகுந்த பிரகாசமாக இருக்கின்ற தென் கடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மிகுந்த உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாளை டிசம்பர் 11ஆம் தேதி நாளை வடகடலோர பகுதிகளுக்கு ஒரு இடங்களில் மேக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது நாளை மழை தொடங்கிடும். நாளை இரவு வடகடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் மேக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இது கன்னியாகுமரி வழியாக நம்ம கன்னியாகுமரி வழியாக அது போயிடும், அரபியன் சி போயிடும். அடுத்த நிகழ்வு பாருங்கள், 15, 16 இந்த சிஸ்டம் போனோன்னே அடுத்த நிகழ்வு அதுக்கு 24 மணி நேரத்தில் மறுபடியும் ஃபார்ம் ஆகி நம்ம தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. முதலில் இந்த நிகழ்வு இந்த தாழ்நிலை போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நிகழ்வு எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு விதமான கணினி சார்ந்த கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எல்லாமே பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் ட்ராக் பாருங்கள் எல்லாமே உள்ளே தான் இறங்குது, தெரியாத ட்ராக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து ஃபார்ம் ஆகுது 1006ங்கிறது அந்த ப்ரெஷர். இதுலேருந்து பாருங்கள் உள்ளே எல்லாமே நம்ம தென் கடலோர பகுதி நோக்கி தான் மன்னார் வளைகுடாவில் தான் இறங்குது. ஸோ எல்லா மாடலுமே பாருங்கள் எல்லாமே இலங்கை மேலே ஏறி பெண்டு உள்ளே தான் இறங்குது மன்னார் வளைகுடா பகுதியில். அதனால் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைக்கு நம்ம இப்போ பாருங்கள் குளோபல் மாடலாம் பாருங்கள், ஐரோப்பிய மாடல், நேவிகம், ஜிம் எல்லாமே பாருங்கள் நம்ம ராம்நாடு ஒட்டி உள்ள அந்த தூத்துக்குடி உள்ள பகுதியில் தான் இறங்குது. ஸோ அதனால் நமக்கு தென் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க மழையை அமைய போகுது. நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு வானிலையை சந்திப்போம்.